வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் புக்ல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்க போறது எக்ஸாம்பிள் 10.4. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Find the differential equation. So differential equation தான் நம்ம பார்க்கணும். Of the family of circles passing through the points a, 0 and minus a, 0. கொஷின் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணுமா? இப்போ எல்லாமே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அந்த பேட்டர்னில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸ்ட்ரைட் லைன் பேஸ்டாக எப்படி கொடுப்பாங்கங்கிறது எக்ஸாம்பிள் 10.2 இருந்தது. ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம 10.3 பார்த்துட்டு இருந்தோம். இப்போ சர்க்கிள்ஸோட பாயிண்ட்ஸ் கொடுத்து இதுக்கு ரெலவெண்ட்டாக ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கன்னா எப்படி பார்க்குதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே கிவன் டேட்டா தான் எழுதிக்கலாம். a circle passing through the points a, 0 and minus a, 0 அவங்க கொடுத்தது எழுதிக்கோங்க. as its center y axis அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். அப்போ சர்க்கிள்னு கொடுத்தாலே நமக்கு சென்டர் ரேடியஸ் இதுக்கான ஃபார்முலாலாம் தெரியும். சென்டர்னா என்ன வரும்? ஒய் ஆக்சிஸை பொறுத்து தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இப்போ 0, b த சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். அப்போ ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் என்ன வந்திருக்கலாம்? a² + b², ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² + b². இது ஃபார்மேட்டில் எழுதியாச்சு. இப்போ சர்க்கிள் ஈக்குவேஷன் நமக்கு தேவை. சர்க்கிள் ஈக்குவேஷனை பொறுத்து தான் நம்மளால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ண முடியும். பாயிண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க? a, 0 minus a, 0 இது கிவன். சென்டரை இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் 0, b ஒய் ஆக்சிஸை பொறுத்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ரேடியஸ் ஃபார்முலா வைஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² + b². சர்க்கிள் ஈக்குவேஷனோட ஃபார்மேட் என்னது? x² + y² = r². இது ஃபார்முலா. அப்போ x² + y² பதில் என்ன எழுதிக்கலாம்? இங்கே பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கா? அப்போ y - b (2) = r²னா இந்த ரேடியஸை ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ a² + b² போடணுமா? ஸோ ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ஸோ அவர் ஆன்சரே a² + b². ஸோ நமக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா ரேடியஸ் இப்படி எழுதணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? டிஃப்ரென்ஷியேட் இன் ஈக்குவேஷன் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் என்ன வந்திருக்கலாம்? அப்போ 2x இங்கே 2 × y - b பட் எக்ஸ் இல்லைங்கிறப்ப நம்ம dy/dx தான் போட முடியும். ஈக்குவலன் டு ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ் ஃபேக்டரே இல்லை. ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூவை எடுத்து கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 0 மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன இருக்கலாம்? 2 காமனாக இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ x + y - b dy/dx = 0. y - b dy/dx = -x. இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ என்ன தேவை? ஏதாவது ஒரு வேல்யூ தான் நமக்கு தேவை. ஸோ y - b = -x dy/dx. இப்போ என்ன இருந்துக்கலாம்? இது இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா y இது மைனஸாக இருக்குது, இங்கே வந்தால் ப்ளஸ் ஆகும். x/dy/dx = b. இப்போ y - b ரெண்டு வேல்யூமே ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணலாமா? நமக்கு தேவை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் தேவை. ஸோ அப்போ x² + y - b பதில் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறாங்க. a² + b². இந்த வேல்யூ இப்போ இதுக்கு தெரியுதா? y - b ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு தேவை, அதனால் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். b வேல்யூ இங்கே தேவைங்கிறப்ப x/dy/dx + y (2) எழுதியாச்சு. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இது இந்த சைடு வந்ததுன்னா dy/dx (2) + x². இது ரெண்டும் எல்சிஎம் எடுக்கிறப்ப கேன்சல் ஆகிடும். இந்த பார்ட் மட்டும் இங்கே எழுதியிருப்போம். +a² dy/dx (2). இங்கே என்ன வந்திருக்கலாம்? x + y × dy/dx (2) எழுதிக்கலாமா? அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வர ரிசல்ட்டு x². இங்கே இந்த ஒய்க்கு ஸ்கொயர் போடுறப்ப இந்த பாட்டும் செய்திங்கன்னா y² - a². எங்கெங்கெல்லாம் dy/dx (2) இருக்கோ அதை மட்டும் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் இருக்கிறது என்ன வந்திருக்கலாம்? -2xy = 0. That is our answer. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கும். which is our required differential equation. ஃபைனல் ஆன்சர் பாருங்கள். அண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பேட்டர்னில் இருக்குது. நமக்கு கொஷினில் அதுதான் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இதோட ப்ராப்ளத்தை முடிச்சுக்கலாம். நமக்கு இந்த மாதிரி கொஷின் எல்லாமே பார்ட் பி ஆகட்டும், 5 மார்க் கொஷின் ஆகட்டும், டீட்டெயில் கொஷின் ஆகட்டும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தேவை. சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கிளோட பாயிண்ட்ஸ் வச்சு நமக்கு ரேடியஸ் அண்ட் சென்டர் எப்படி டிஃபைன் பண்ணணும், அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இந்த மாதிரி லாஜிக்கலாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எழுத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த ப்ராப்ளம்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். நீங்கள் ஒரே ஒரு தடவை வீடியோ பார்த்துட்டு உங்கள் டெக்ஸ்ட் புக்கோட கண்டென்ட்டை ரீட் பண்ணாலே நீங்கள் கண்டிப்பாக எழுதிடுவீங்க. ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.